வரை. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின. சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். ஆமேன். இயேசுசாமி இந்த பூமியிலே மனுஷனாக இருக்கும்போது அவர் 100% காடாகவும் 100% மனுஷனாகவும் இருந்தார். அப்போ அவர் பூமியில நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டே இருந்தார். வியாதியஸ்தலை குணமாக்கினார். குருடங்க, கண் செவிடர்கள், சப்பானிகள், குஷ்டர்கள் இப்படி நிறையா செஞ்சுட்டே இருந்தார். அப்போ ஒரு ஊழியத்தில் அவர் தனிமையாக இல்லை. அவரோட 70 சீஷர்கள். அந்த 70 சீஷர்களே மிக முக்கியமானவர்கள் 12 சீஷர்கள். அப்போ இவங்க எல்லாரும் ஆண்டவர் எங்கே போனாலும் அவங்க கூடயே வர்றாங்க. ஸோ ஆண்டவர் ஆண்களை மட்டும்தான் இந்த ஊழியத்தில் வச்சுருந்தாரு அப்படின்னு பார்த்தா இல்லை, பெண்களுக்கும் முக்கியமான இடத்த கொடுத்துருந்தாரு. பார்த்தீங்கன்னா இதில் சில பெண்களோட பேர் சொல்லப்பட்டிருக்கு. இவங்களோட இன்னும் அநேக பெண்கள் ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. இதில் ஏழை மக்கள் இருந்தாங்க, பணக்காரங்களும் இருந்தாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது, ஆண்டவருடைய ஊழியத்தை யாருனாலும் செய்யலாம், எப்படினாலும் செய்யலாம். ஸோ 4 சவுத்துக்குள்ளே இருக்கிறேன், ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் ஸ்டேஜ் ஏறி நீங்கள் ஆண்டவரை சொல்கிறத விட இந்த மாதிரி யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய சொன்னீங்கன்னா அது நிறைய பேரை ரீச் ஆகும். இப்படி நம்ம செய்யும்போது நம்ம போடுற இந்த வார்த்தைகள் எங்கேயாவது யாரையாவது போய் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஒரு வார்த்தை கூட வெறுமையாக திரும்பாது. அதை விசுவாசித்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ஆண்டவர்க்கென்று செய்யுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆமேன். ஹல்லேலூயா.